ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வந்துட்டு பார்த்திங்கன்னா கேன்வா ஆப்பை வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ட் 1 வீடியோவில் வந்துட்டு பார்த்துருந்தோம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பார்ட் 1ஓட கண்டினியூ தான். ஸோ பார்ட் 2. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னும் டீட்டெயில்டாக வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை அப் டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எண்டு வரைக்கும் பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அண்ட் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்துலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெல் ஐக்கான் ஷோ ஆகும். அதுவுமே சேர்த்து கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ண மட்டும்தான் நான் எப்போ இந்த மாதிரியான வீடியோஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துடும். ஸோ இதனால் நம்மளுடைய வீடியோஸை வந்துட்டு நீங்கள் மிஸ் பண்ணாமலே வாட்ச் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜை இன்னும் ஃபாலோ பண்ணது அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லிங்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம நேற்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்ட் 1 வந்துட்டு பார்த்துருப்போம். ஸோ நேற்று அப்படின்னு தெரியல, அந்த வீடியோ வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்போனாலும் பப்ளிஷ் ஆகும், எனக்கு சரியாக தெரியல. ஸோ பார்ட் 1 வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்விடேஷனை பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் யூடியூப் தமிழில் வந்துட்டு எப்படி ஓரளவு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ ஹோம் பேஜில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா இங்கே நிறைய ஆப்ஷன் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. இதில் யூடியூப் தம்ப்நெயில்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதுக்கு பக்கத்துலேயே ரைட் சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சி ஆல் அப்படின்னு இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய தம்ப்நெயில்ஸ் வந்துட்டு ஷோ ஆகுது. இதில் நான் ஒரு தம்ப்நெயிலை வந்துட்டு கிளிக் பண்ணுறேன். ஸோ தம்ப்நெயில்னு சொல்ல முடியாது, டெம்ப்ளேட்ஸ். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3858 தம்ப்நெயில்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது டெம்ப்ளேட்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இங்கே ஷோ ஆகுது இல்லையா? ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒரு தம்ப்நெயிலை வந்துட்டு கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகுது நண்பா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, இப்போ நம்ம செலக்ட் பண்ண டெம்ப்ளேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீனில் வந்துட்டு ஆட் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்துட்டு நம்ம இப்போ எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் திங்கிங் டு க்ரோ யுவர் பிஸ்னஸ் அப்படின்னு இருக்குது. நான் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா, இதே மாதிரி நீங்களும் நினச்சிங்க அப்படின்னா என்னுடைய கண்டென்ட் இது இல்லை வேறு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்துட்டு அந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ க்ரோ அப்படின்னு இருக்குது, அந்த இடத்துல வெயிட் பண்ணுங்க. நம்ம திங்கிங் டூ அப்படின்னு இருக்குது. ஸோ அதை வந்துட்டு நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எடிட் அப்படிங்கிற அந்த பட்டனை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான கண்டென்ட்டை வந்துட்டு இதில் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ அவுட் டு டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுக்கலாம். ஸோ இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி வச்சு மறுபடியும் எப்படி வந்துட்டு இந்த சைடு இப்படி இழுத்திங்கன்னா இப்படி வந்துடும். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பின்னாடி வந்துட்டு ஒரு இமேஜ்னக்கா இருக்குது. இந்த இமேஜை வந்துட்டு இதை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணணும்னா அதை வந்துட்டு டெலீட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு மேலே கரெக்டாக அந்த பொசிஷனுக்கு கரெக்டாக வந்துட்டு வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் இன்னும் கூட நம்ம வந்துட்டு ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ வெயிட் பண்ணுங்க நண்பா. அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வரும். ஃபஸ்ட்டு இது வந்துட்டு இப்படி கம்மி பண்ணிவிட்டு அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இப்படி வச்சுட்டு இதை வந்துட்டு ஜூம் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதை வந்துட்டு இப்படி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இப்படி வெயிட் பண்ணுங்க நண்பா. எல்லா நேரமும் கரெக்டாக வரும், இன்றைக்கி என்னென்னு தெரியல, கரெக்டாகவே வர மாட்டேங்குது நண்பா. ஸோ ஓகே, இப்படி வச்சதுக்கப்புறம் மறுபடியும் இதை வந்துட்டு இப்படி ஃபுல்லாக வந்துட்டு வச்சுக்கோங்க. இப்படி வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த க்ரோ அப்படின்னு இருக்கா. ஸோ இதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை வந்துட்டு டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதில் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு வந்துட்டு கொடுத்துக்கிட்டேன். ஸோ இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறத வந்துட்டு கொடுத்தாச்சு. இது மறுபடியும் இப்படி கொஞ்சம் லோ பண்ணி மறுபடியும் இதை வந்துட்டு இப்படி இருந்தீங்கன்னா கரெக்டாக அந்த அது அளவுக்கு வந்துடும். அப்புறம் இதை வந்துட்டு கரெக்டாக அந்த டெக்ஸ்ட் அளவுக்கு வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அதை வந்துட்டு கிளிக் பண்ணி கரெக்டாக அந்த பொசிஷனுக்கு ஏற்றாப்புல வந்துட்டு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா யுவர் பிஸ்னஸ் அப்படின்ட்டுருக்கு. இதில் வந்துட்டு தேவையான டெக்ஸ்ட்டை வந்துட்டு டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா
இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் அதை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் வந்துட்டு இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கலர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் எல்லோ இருக்குது, அப்புறம் பிளாக் இருக்குது, அண்டு இதே மாதிரி நிறைய கலர்ஸ் வந்துட்டு இருக்குது. ரெட்டு, ப்ளூ, இந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் இந்த இமேஜ் இருக்குது இல்லையா, இந்த இமேஜை டெலீட் பண்ணணும்னு நினச்சா கூட அந்த இமேஜை வந்துட்டு கிளிக் பண்ணி டெலீட் அப்படின்னு இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். அது வந்துட்டு திரும்ப போயிடும். அது திரும்ப உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே டாப்பில் லெஃப்ட் சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா திரும்ப வந்துட்டு அந்த இமேஜ் வந்துட்டு உங்களுக்கு கிடச்சிடும். அப்புறம் இந்த சைடு கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அந்த ப்ளஸ் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ சப்போஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த தம்ப்நெயில் வேண்டாம், வேறு தம்ப்நெயில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுலேயும் வந்துட்டு நிறைய தம்ப்நெயில்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதை வந்துட்டு இப்போ நான் ஒன்று செலக்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ணியாச்சு. அப்புறம் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சரிங்க, இது தேவையில்லை டெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துருச்சு. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த ப்ளஸ் ஐக்கனை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் இதில் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். இது எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு இப்போது குறிப்பிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஐக்கான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிஎன்ஜி மெத்தடில், அதாவது பேக்ரவுண்டு இல்லாமல் அந்த பிஎன்ஜி மெத்தடில் வந்துட்டு இதிலே நீங்கள் போய் தேவையான டெம்ப்ளேட்ஸ் வந்துட்டு எடுத்துக்கலாம், அதாவது இமேஜை. இப்போ நான் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அப்படின்னு கொடுக்கேன் பாருங்கள். ஸோ இன்ஸ்டாகிராம் அப்படின்னு கொடுத்தேன்னா இன்ஸ்டாகிராம் லோகோஸ் வந்துட்டு பேக்ரவுண்டு இல்லாமல் வந்துட்டு பார்த்திங்கன்னா வரும். ஸோ இது சப்போஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம் பற்றி மேக் பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்துட்டு இப்படியே நீங்கள் வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ இமேஜ் தான், நானும் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு கூகுளில் போய் டவுன்லோட் பண்ணணும்னு அவசியமே இல்லை, இங்கேயே வந்துட்டு உங்களுக்கு தேவையான டெம்ப்ளேட்ஸ் வந்துட்டு பிஎன்ஜி மெத்தடில் இருக்குது. ஸோ நம்ம இதை வந்துட்டு இப்போ டெலீட் பண்ணிடலாம். மறுபடியும் அந்த ப்ளஸ் ஐக்கனை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்ததாக கேலரி அப்படின்னு இருக்கும் கீழே, அதை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். இது வந்துட்டு உங்களுடைய கேலரிக்கு வந்துட்டு கூட்டிகிட்டு போகும். நீங்கள் இங்கே தேவையான இமேஜ் வந்துட்டு இதில் இருந்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் அப்லோட்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது இந்த மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். நம்ம இதுக்குள்ளே ஆட் பண்ண இமேஜஸ் அப்புறம் எல்லாமே இங்கே வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அப்புறம் டெக்ஸ்ட் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த டெக்ஸ்ட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய டெக்ஸ்ட் வந்துட்டு இருக்குது. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை கூட மேலே டைப் பண்ணி வந்துட்டு எடுத்துக்கலாம். மேலே சர்ச் டெஸ்ட் அப்படின்னு இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் பேக்ரவுண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு பிடிச்சமான ஒரு பேக்ரவுண்டை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த பேக்ரவுண்ட்லேயே வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சமான டெக்ஸ்ட்டு, அதுக்கு தேவையான கலர் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் எடிட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் ஒரு இமேஜை வந்துட்டு கிளிக் பண்ணி அதை வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி உங்களுடைய எடிட்டிங் ஆப்பில் போட்டு, வீடியோ எடிட்டிங் ஆப்பில் போட்டு செமையாக எடிட் பண்ணிக்கலாம் நீங்கள் க்ரீன் ஸ்க்ரீன் வச்சுருந்தீங்க அப்படின்னா. ஸோ அதுக்கப்புறம் பேக் வாங்க. ஸோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் இருக்குது. அது என்ன அப்படின்னா அந்த 3 பட்டனை மேலே டாப்பில் வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ மேக் ஏ காப்பி, ஷேர் பட்டன் எல்லாமே இங்கே வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும், இதை வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், இதை எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மேலே டாப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்போர்ட் ஐக்கான் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்துட்டு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இல்லை அந்த டவுன்லோட் அப்படிங்கிற அந்த பட்டனை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்புறம் கீழே இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் டவுன்லோட் பட்டன் வந்து ஷோ ஆகும். இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கேலரியில் வந்துட்டு சேவ் ஆகிடும். அதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி குவாலிட்டியில் வந்துட்டு சேவ் ஆகும். நீங்கள் மற்ற ஆப்ஸ்லாம் போட்டு எடிட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கிளார் அடிக்கிற மாதிரி தெரியும். பட் இதில் மேக் பண்ணுறதுனால உங்களுக்கு சூப்பரான அவுட்புட் வந்துட்டு கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த கேன்வா அப்ளிகேஷன் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பார்ட் 2 வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இதுதான் ஃபைனல் பார்ட்டு. இந்த வீடியோவில் உங்களுக்கு தேவையான ஒரு சின்ன சின்ன கிளியர் இதை மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்துட்டு இந்த ஐடியாஸை வச்சு நீங்கள் வந்துட்டு சூப்பரான தம்ப்நெயிலாக இருக்கட்டும், இல்லாட்டி இன்விடேஷனாக இருக்கலாம், எதுனாலும் வந்துட்டு நீங்கள் பக்காவாக எடிட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.